ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான். சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 50-50ன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கணும். அப்படி எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பகை ருணாதிபதி சூரிய பகவான், சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான புத பகவான் வக்கரகதியில், உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான், ராகு பகவான் எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் விரயராசியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அயன சயன போகஸ்தானம் 12ஆம் இடம். ஏகப்பட்ட செலவுகள், ஏகப்பட்ட செலவுகள். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்கு. அசுப செலவாக இருக்கும், சுப செலவாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு. ஆனாலும் சமாளிக்கிறீங்க. அதாவது நான் சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கேன், அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்பாங்க. அதுமாரி உங்களோட முகம் பார்த்திங்கன்னா சிரித்த முகமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதான் ஓடிட்டுருக்கு. மீனராசி நேயர்களுக்கு அதான் ஓடிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த மீனராசி நேயர்கள் கொஞ்சம் செலவுகளை சமாளிக்கிறீங்க அப்படின்னா என்னென்னா, குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழறதுனால தான், உங்கள் அந்த விரயராசியில் விழறதுனால தான் சமாளிக்கிறீங்க. ஏதோ பரவாயில்லைன்னு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களோட ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக உட்கார்ந்துட்டுருக்கார். மிக அற்புதம். ஏன்னா ஜென்ம ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் உச்சம். சாதாரணமாக வந்தாலே அற்புதமாக முன்னேற்றம். அப்போ உச்சமடைந்த சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு சினிமாவில் எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க, ஒரு யானை வச்சிருந்தாலே அவன் ராஜா மன்னன்,
இவரோ 4 யானை வச்சுருக்கார், மன்னாதி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசரம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து உங்கள் ஜென்மராசியில் உச்சமடைகிறது தான் பெரிய பாக்கியம் உங்களுக்கு. இந்த மார்ச் மாதம் சூப்பராக சமாளிப்பீங்க. சூப்பர், சூப்பர். அதே சமயம் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? உங்கள் லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஜென்ம சனி குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஏதாவது ஒரு ரூபத்தில் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மைனஸாக போயிட்டு இருக்கு, ஏதோ போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதே சமயம் 15ஆம் தேதி மார்ச்ல இருந்து சூரியனும் வந்து உட்கார்ந்துன்றார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக மெதுவாக போங்க. ஸ்பீடு வேண்டாம். மெதுவாக அழகாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப வெற்றி அருமை. பொறுமையாக இருங்க. அதேமாரி இந்த சுகாதிபதியும் கலத்திராதிபதியுமான புத பகவான் 20ஆம் தேதி மார்ச்லேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது பரவாயில்லை. செலவுகள் சுப செலவுகளாக வந்து சேரும். அதுமாதிரி இந்த கலைத்துறை நண்பர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, இந்த சினிமா டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர், யாராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அற்புதமான அந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு சினிமா சான்ஸ், இல்லைன்னா ஏதாவது இந்த சின்ன திரையில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் வேலை நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறது தாங்க பெரிய விஷயம். வேலை கிடைச்சா வருமானம் கிடைச்சா நல்லது தானே. அந்த மாதிரி அதே வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள், சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க கரெக்டாக. இந்த மீனராசி குழந்தைகள்லாம் கொஞ்சம் டைலமாவில் தான் படிச்சுட்ருக்கீங்க. ஏதோ ஒரு குழப்பம். ஏன்னா வீட்டில் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தால் தானே குழந்தைகளும் நல்லபடியாக படிப்பாங்க. வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கும்போது இந்த குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒத்தி வச்சுட்டு குடும்பத்தை நீங்கள் பார்க்காதீங்க. அதை பார்க்கறதுக்கு தாய் தந்தையர்கள் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. நீங்கள் நல்லா படிங்க, சரியா? இந்த இப்போ 20ஆம் தேதி மார்ச்லேருந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக சூப்பராக ஒன்று சொல்லணும் என்னென்னா, உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். கொஞ்சம் சுகங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர ஒன்றும் சுகம் இல்லை. அந்த வகையில் இந்த குரு பகவான் 9 மார்ச்லேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போவுமே குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்லைன்னு சொல்லுவாள். 2, 5, 7, 9, 11 சூப்பர். அதில் இந்த 3 வந்து சுமார் 4 பரவாயில்லைன்னு. அந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி. அப்புறம் இடையில வக்ரம் ஆனது. ஏன்னா இந்த வக்ரம்ங்கிறது ரொம்ப நாள் ஆகும். அதான் பெரிய மைனஸ் பாயிண்ட். அந்த வகையில் இந்த 4ஆம் இடத்துல ஒரு பலமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு உறவுகள் பலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆனோன்னு பாருங்களேன். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். சனி பகவான் மட்டும்தான் ஜென்மராசியில் இருக்காரு தவிர மற்றபடி ஒரு ஃபேவரபுளாக இருக்காங்க பாருங்கள். இந்த குரு மகான்கள் 2 பேருமே பாருங்கள். அசுர குரு வந்து உங்கள் ஜென்மராசியில் உச்சமடைந்து அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்குறார். இந்த தேவகுரு வந்து பரவாயில்ல 4ஆம் இடத்துல வந்துட்டு வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த தேவகுரு அசுரகுரு 2 பேருமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. பார்வையும் நல்லபடியாக இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதம். அடுத்தபடியாக கேது பகவான் சூப்பராக பகைரோன ரோகஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். அதுதான். ஏன்னா இந்த ராகு கேது 2 பேருமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. என்ன அந்த பகைரோன ரோகஸ்தானத்தில் எல்லாத்தையும் சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம், கடன்கள் விஷயத்தில். அதுவும் மீனராசியில் வந்து காரணங்க வந்து எப்படின்னா கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஏன்னா அசிங்கப்பற்றக்கூடாது, அவமானப்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவாக இருக்கிறதுனால கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதுவும் வட்டி கட்டணும் அப்படின்னா 10ஆம் தேதி வட்டி கட்டணும் அப்படின்னா 8ஆம் தேதியே கட்டிடுவீங்க. அந்த மாதிரிலாம் பெரிய நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மகான்கள் தரிசனம் தாங்க. அது எந்த மகானாக இருந்தாலும் சரி, அதாவது பங்காரு அடிகளார், அதேமாரி ஷிரடி சாய்பாபா, குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அதேமாதிரி சித்தர் பெருமக்கள், அகத்தியர், கேலக்கியர், எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க, 18 சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா ஜென்மசனி, அதனால நன்மைகள் நிறைய நமக்கு கிடைக்கணும், குழப்பங்கள் போகணும், நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை எழுதீபம் போட்டுட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேருக்கு தான் பண்ணணும். சுவாமி பேருக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. உங்கள் பேரில் தான் பண்ணணும். பண்ணாதான், ஏன்னா உங்களுக்கு தான் இந்த கஷ்டகாலங்கள், சுவாமிக்கு இல்லை. நமக்கு தான் இந்த கஷ்டகாலம்னா நம்ம தான் பண்ணி ஆகணும். நமக்கு பசிக்குதுன்னா நம்ம தானே சாப்பிட்றோம்.
சுவாமி சாப்பிட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டினி கிடக்குறோமா? இல்லை இல்லை, சுவாமி கொஞ்சோண்டு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம். அதுமாரி தான் அந்த பரிகாரம் அப்படிங்கும்போது அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரில் தான் பண்ணணும். உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுறதுனாலே இந்த மார்ச் மாதம் மீனராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.